அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது முக்கியமாக நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது, ஏன் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 24ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான பிறைச்சந்திர தரிசனம், அதாவது 3ஆம் பிறை தரிசனம் இருக்குதுங்க. இந்த பிறை நிலவு இன்றைக்கி மாலை ஒரு 6:45 7:15 உங்கள் வீட்டில் நல்ல மொட்டை மாடியோ இல்லை கொல்லைப்புறமோ எங்கேயாவது ஒரு பக்கம் போய் நின்றுட்டு மேற்கு வானத்தில் அடிவானத்தில் ஒரு கீற்று மாதிரி இருக்கும் இந்த 3ஆம் பிறை. இதை நீங்கள் பார்த்து வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். மாதந்தோறும் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா யாருமே தவற விடாதீங்க. அது ஒரு சாதாரண விஷயந்தான், இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. சரிங்களா? அதனால் இன்றைக்கி அந்த பிறைச்சந்திர தரிசனம் இருக்குது. நிலவுக்குன்னு 2 நாள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லுவாங்க. ஒன்று இந்த பிறைச்சந்திர தரிசனம், இன்னொன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி. அதுவும் அமாவாசைக்கு பிறகு அப்படியே அந்த நிலவானது அப்படியே வானத்தில் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். இது அப்படியே படிப்படியாக வளர்ந்து 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 பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையும். இப்போ இந்த நாளில் நம்ம பணவரவுக்காக ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது பார்த்திங்கன்னா பல மடங்கு பலனை கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். இவை தாண்டி இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு 8 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. இந்த 8ங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண். இது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி சேர்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது 8வது மாதம், இங்கே 8ங்கிற நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது இது ஆவணி மாதத்தின் 8ஆம் தேதி, இங்கேயும் நமக்கு ஒரு 8, அதனால தான் சொன்னேன் இது 8 சேர்க்கை கொண்ட ஒரு நாள் அப்படின்னுட்டு. அடுத்த சிறப்பு, இன்றைக்கி சுக்கிரனுக்கு உரிய 6ங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி தேதி 24 ஆச்சா, இதில் வர 2யும் 4யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே இந்த 24 அப்படிங்கிற நம்பரை நம்ம கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் எழுதிக்கிட்டோம் அப்படிங்கும்போது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும்னு அப்படி சொல்லலாம். ஏன்னா இது ஒரு அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த எண்ணை எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து 2 ரூபாயை கையில் வச்சு ஒரு வார்த்தை சொல்வதன் மூலமாக நமக்கு அளவில்லாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்பது குறித்தோ ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவை தவிர இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால எனக்கு 3 மணி நேரத்தில் 6 லட்சம் பணவரவு தந்த ஒரு அற்புதமான மெத்தடு குறித்தும் ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தைய வாரம் வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையும் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உடனடியாகவே ஒரு மிராக்கல் நடக்கும். இப்போ நான் மேலே சொன்னால் அந்த 2 வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போ நான் சொல்லக்கூடியதும் பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான மணி அட்ராக்ஷன் பரிகாரம் தான். இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால வீட்டில் அசைவம் செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போயிருக்கீங்க, அங்கே தான் தற்செயலில் இதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் இதே பதிவில் நான் சொல்லிடுறேன். அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை திறந்து பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது, மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. இது எங்கே இருக்குதோ அங்கே பணவரவு அதிகரிக்கும். ஏன்னா இதனுடைய நறுமணம் எப்படி பரவுதோ அதே போல் வீட்டில் பணமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது சிவப்பு நிறத்தில் அல்லது நீல நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. இது 2 தான் நமக்கு தேவை. இப்போ இந்த ஏலக்காய், இந்த பேனா 2யும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குதுங்க. அந்த நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். அதுவும் அந்த பிறைச்சந்திரன் தெரியற சமயம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம். சரியா? இப்போ அந்த ஏலக்காயையோ இது எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, அமைதியான இடத்துல உட்காந்துட்டிங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய
2 உள்ளங்கையும் தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய அற்புதமான சிம்பல் இது அப்படின்னே சொல்லலாம். காலையில் பதிவில் இங்கே வேறு ஒன்று வந்து எழுத சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஒருவேளை அந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் வந்து சுக்கரமேட்டு பகுதியில் எழுத வேண்டாம். இடதுகையினுடைய மணிக்கட்டு பகுதி, அதாவது ரிஸ்ட் பகுதியில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க, சரிங்களா? ரெண்டையும் ஒரே இடத்துல பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. காலையில் பதிவு பார்த்து நீங்கள் அந்த இடத்துல எழுதியிருந்தீங்கும் போது இந்த பதிவை பார்த்து நீங்கள் மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க. மொத்தத்தில் இது நம்மளுடைய உடம்புல இருக்கிறது அப்படிங்கிறதே நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ஏலக்காய் எடுத்து வச்சு பாருங்கள். இந்த ஏலக்காயிலையும் இதே இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உங்களுடைய இடதுகையினுடைய அந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் இந்த ஏலக்காயை வச்சுக்கோங்க. வலது கையால் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மணி அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள். ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி. I received endless money. I received endless money. அதாவது நான் முடிவில்லாத பணவரவை பெறுகிறேன். நான் முடிவில்லாத பணவரவை பெறுகிறேன். நான் முடிவில்லாத பணவரவை பெறுகிறேன். இதுதான் இதனுடைய அர்த்தம். எதுக்காக சொல்கிறோன்னா இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா முடிவில்லாதது அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு தேவைக்கு நமக்கு பணம்ங்கிறது வந்து தேவைப்பட்டுட்டே இருக்குது இல்லையா, வேணும் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த அஃபர்மேஷன் வந்து சொல்கிறோம். இது சொல்வதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க நமக்கு ஏதாவது ஒரு வகையிலிருந்து பணவரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும், கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரிலாம் சொல்லி முடித்த பிறகு அப்படியே வந்து இமேஜின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்துட்ட மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ஏலக்காயை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இது ஒரு 15 நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 15 நாட்கள் கழித்து இந்த ஏலக்காய் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இந்த 15 நாட்களுக்குள்ளேயே நல்ல வித்தியாசங்கள் வரதை நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. இப்போ அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும். நாங்கள் வந்து இப்போ அவுட்டிங்கில் இருக்கிறோம், எங்களுக்கும் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் காலையில் பதிவுலையும் ஒன்று வந்து வரைய சொல்லியிருந்தேன் கையில், சரிங்களா? நீங்கள் அதை வந்து உங்களுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் வந்து ஜஸ்ட்டு வரைஞ்சிங்க அப்படின்னாவே போதும். ஒருவேளை அதை பார்க்கல, அது பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இன்ஃபினிட்டி சிம்பிள், இதை வந்துட்டு நீங்கள் கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வரைஞ்சிக்கோங்க. ஏலக்காய் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை இந்த சுக்கரமேட்டு பகுதியிலையோ அல்லது இந்த மணிக்கட்டு பகுதியிலையோ வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு பணவரவை வந்து ஏற்படுத்தி தரும். இன்றைக்கி நான் சொன்ன 2 பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனால் அதிகப்படியான பலன்கள் கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் ஏதோ பரிகாரம் செய்யாமல் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் நினச்சேன். ஆனால் இந்த நாளை இவ்வளோ சிறப்பு இருக்குங்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் சொன்னேன். அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.